என்ன இன்றைக்கி புதுசாக சொல்ல போகிறோன்னா ஒன்றும் கிடையாது. நியூசிலாண்டில் ரோட்டுருவாங்கிற பகுதியில் நான் இருக்கேன். இன்றைக்கி சும்மா அப்படியே ஒரு ஜாலி டூவை சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க என் கூட. 27 நவம்பர் 2024. இது ரோட்ருவாவில் நான் இருக்கிற ஏரியா. இங்கே யூஸ்வலாக ஸ்பீட் லிமிட் வந்து ஒரு 50 வரைக்கும் இருக்கும் சிட்டி ரைட்ஸ்க்கு. அதுவே ஸ்டேட் ஹைவேல ஏறினோன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் லிமிட். சில இடங்களில் 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுதான் மேக்ஸிமம். ஸ்பீடிங்கில் ஒரு லீவரேஜ் இருக்குது. 50 கிலோமீட்டர்னு சொல்லும்போது 59 கிலோமீட்டர் வரைக்கும் அலவுட். 9 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு லீவரேஜ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறுத்த மாட்டோம். 9 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு நீங்கள் ஸ்பீடிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அதுவே 50ங்கிற ஸ்பீட் லிமிட்டுக்கு ஒரு 60 ஸ்பீட் லிமிட் போயிட்டோன்னா காப் நிறுத்த வாய்ப்பு இருக்குது. இப்போ இது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட். அதுவே இந்த கிவ்வேங்கிற இந்த சைன் வந்து ஒரு குவிக் செக் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம இங்கே நியூசிலாண்டில் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் ரொம்ப ரோட் ரூல்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நமக்கு நிறுத்தி வழி ஓடுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கே. இப்போ இது 60 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டுங்கிறதுனால முன்னாடி இருக்கிறவர் 60 to 65 மாதிரி ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. இங்கே ஃபார்மிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆடு மாடுங்கள்லாம் வந்து ஃப்ரீ ஃபார்மிங் மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதனால் நிறையா ஆடு மாடு குதிரைகள் பார்க்குறதுக்கு கிடைக்கும் இங்கே. இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து 50க்கு ட்ராப் ஆகுது. மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் இங்கே இருக்கிறவங்க ஹெல்த் கான்ஷியஸ். அதனால ஈவினிங் வாக்ஸ், ரன், ஜாகிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒபிசிட்டி லெவலும் நியூசிலாண்டில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸ்கூல் ஜோன்ஸில் ரொம்ப பத்திரமா பார்த்து போகணும். எக்ஸாக்ட்லி ஸ்கூல் டைமில் அங்கே இருக்கிற ஸ்பீட் லிமிட்ஸ் யூஸ்வலாக ட்ராப் ஆயிரும். அப்போ கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும். கூரான்னு சொல்கிறது இங்கே மௌரியில் ஸ்கூல்னு அர்த்தம். இப்போ ஸ்கூல் ஜோன் டைம் முடிஞ்சிருச்சு. 6:30 மணி சாயந்தரம். அதனால் நம்ம 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகலாம் இன்றைக்கி. ஒரு டாலருக்கு 50 ரூபா விலை. இந்தியன் ருபீஸ் ஒரு 50 ரூபா வருது அட் த மோமெண்ட். பெட்ரோல் விலை 2.49 போயிட்டுருக்கு அட் த மோமெண்ட், விச் இஸ் 125 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். டீசல் விலை 100 ரூபாய் கீழே இருக்குது. இந்த ரோட்டருவா ஏரியாவில் வந்து மௌரிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இங்கேத்து லோக்கல் மக்கள். இங்கே இருக்கிற யூரோப்பியன் வெள்ளைக்காரங்களை வந்து பாக்கிஹாஸ்னு கூப்பிடுவாங்க இங்கே இருக்கிற மௌரிஸ். இது ரபிஷ் கிளியரன்ஸ். இங்கே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் ரபிஷ் கிளியரன்ஸ் எல்லாம். நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெட் கலர் பென் இருக்கும், ஒரு yellow பென் இருக்கும்,
ஒரு பாட்டில் தனியாக போடுறதுக்கு ஒரு பென் கொடுத்துருப்பாங்க. கவுன்சில்லேருந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அதை கிளியரும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை ஒழுங்காக போட்டு வைக்கலன்னா எடுக்காமல் வேறு போயிடுவாங்க. இதுதான் மௌரி கொடி, அவங்களோட அடையாளத்துக்கு இருக்கிற ஒரு கொடி. இந்த பின் கிளியரன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க. பின் கிளியர் பண்ணும்போது அதில் இப்போ தப்பான விஷயம் போட்டிருக்கீங்க. ரீசைக்கிள் பின்னில் குப்பை போட்டுட்டீங்க, வேறு ஏதாவது போட்டுட்டீங்க, நான் ரீசைக்கிளபிள் ஏதாவது போட்டுட்டிங்கன்னா அவன் எடுக்காமல் போயிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆயிரும். அதை வச்சுட்டு நமக்கு தலைவலியாக இருக்கும். இங்கே இருக்கிற அந்த ட்ரக்கு தெரியுதுங்களா, அதில் வந்து ஆடு மாடு கொண்டு போகிற ட்ரக். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நடுவில் அந்த கேப்ஸ் இருக்குது பாருங்கள், அது இந்த அனிமல்ஸ் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி ரூல் இருக்கீங்க. அதனால் இது நம்ம ஒரு யூஷுவல் இந்தியன் ஸ்டைல் கார் கொண்டு போகிறது. இங்கே கிறிஸ்டியானிட்டி ஒரு டீசெண்ட் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இருக்குது. பட் ஜாஸ்தி ஆளுங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் இங்கே. இது இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற சில பில்டிங்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது. ரோட்டோருவா ரொம்ப டூரிசம்க்கு ரொம்ப பாப்புலர். ஏன்னா ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இங்கே அந்த வால்கானிக் ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கங்கே கொதிச்சு இது வந்துட்டுருக்கும், புகை வந்துட்டுருக்கும். அதனால் இந்த இடம் ரொம்ப ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப பாப்புலர். முடிஞ்சால் இன்றைக்கி அதையும் பார்ப்போம். அதனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறையா மோட்டல்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்கும். நல்ல சம்மர் டைமில் நல்லா பிஸி ஆகும். யூஸ்வலி சைனீஸ் டூரிஸ்ட்ஸ், அப்புறம் ஆஸ்திரேலியன், அதுக்கப்புறம் யூரோப்பியன் டூரிஸ்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு சின்ன ஒரு ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வரலாம். இது இங்கே ரோட்ருவாவில் இருக்கிற ஒரு ரேஸ் கோர்ஸ். ஒரு கோவில் இருக்கு இங்கே. அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரவுண்டானான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரவுண்ட் அபவுட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே.
இது என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் டாக்கிங் vlog. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நல்லா குளிர் இருக்கும்போது இங்கே ஊரே புகஞ்சு நிற்கும். ஏன்னா குளிர் இருக்கும்போது அந்த தெர்மல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக புகைமூட்டமாக இருக்கும் ஊர். சாயந்தர நேரத்தில் 5 மணிக்குள்ளே கடையெல்லாம் மூடிடுவாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஆனால் மற்ற எந்த பிஸ்னஸஸும் யூஸ்வலாக ஓப்பனாக இருக்காது. கொஞ்சம் பெரிய சிட்டிஸ், ஆக்லாண்ட் மாதிரி சிட்டிஸ்க்கெல்லாம் போகும்போது ஒரு 8 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. கேமரா ஆனில் தான் இருக்கா? இருக்கு. இங்கே போக வர்றது தெரியுதுங்களா? அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக புகையும் அப்போ. அது ஒரு டூரிஸ்டிக் இடமா கூட அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு டிக்கெட் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த டிப்புயாங்கிற இந்த தெர்மல் ஆக்டிவிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மேலே எடுத்து அடிக்கும். எரிமலை மாதிரி ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம 100 ஜோனில் எங்கேயும் போகிறது கிடையாது. சும்மா ஒரு சிட்டி ரைட் தான். டவுனை சுற்றி பார்ப்போம். கொஞ்சம் சீக்கிரம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே யூஸ்வலாக 8 மணி 8:30 மணி வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கும். சின்ன ஊர் தான். ஒரு 5.5 மில்லியன் 6 மில்லியன் தான் பாப்புலேஷன் இந்த நாட்டில். ஆனால் வேலைவாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுலேயும் சில பேர் பார்த்துருக்கேன், ஜாப்க்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. வந்து இங்கே தேடும்போது ஒரு இனிஷியல் சர்ச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எங்கே போனாலும் நமக்கு இருக்கிறது தானே. தாத்தா பாட்டி பேத்தியை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே நியூசிலாண்டில் இப்போது சம்மருக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதனால் வெதர் கொஞ்சம் நல்லாவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஜூன் மாதம் மாதிரி டைம்லலாம் ஒரு -2 வரைக்கும் போகும் வெதர். காலங்காத்தால் ஒரு -2 வரைக்கும் இருக்கும். அதுவே இந்த நியூசிலாண்டுங்கிறது ஒரு 2 ஐலண்ட் மாதிரி. ஒன்று வந்து நார்த் ஐலண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சவுத் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. சவுத் ஐலண்டில்
இன்னும் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக ஆகும், பனிப்பொழிவு இருக்கும். இங்கே பனிப்பொழிவுன்னு இல்லை, ஜாஸ்தி இல்லை. The usual Burger Kings, McDonald's. விலைவாசின்னு பார்த்தா நியூசிலாண்டில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இங்கே எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் எல்லா பொருட்களுக்கும். இங்கே டூரிசம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஐசைட்னு சொல்லி எல்லா டவுன்லேயும் ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க. அங்கே போனோன்னா அந்த டவுனோட எல்லா அட்ராக்ஷன்ஸ், எல்லாம் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சாயந்தர நேரத்தில் இப்படி அமைதியாக இருக்கிறது நியூசிலாண்டில் ஒரு யூஷுவல் விஷயம். முதல்ல வந்தப்போ கொஞ்சம் என்னடா இது ஊர் 5 மணி ஆச்சுன்னா தூங்கிடுதுங்கிற ஒரு கடுப்பாகும். இப்போது ஜாஸ்தி இல்லை. அது இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஐசைட்டுங்கிற அந்த இடம் விசிட்டர் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ஒரு இடம். இது கவர்மெண்ட் கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு மியூசியமும் இருந்துச்சு. ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்த ஒரு எர்த்குவேக்கில் மியூசியம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இனி ஒரு 2-3 வருஷத்துக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த இடத்துல ஸ்ப்ரிங் சீசனில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பூக்கள்லாம் அழகாக பூத்து குலுங்கிட்டு இருக்கும். அந்த மூமெண்ட் இங்கே வேலை நடக்கிறதுனால எதுவும் காமிக்கிறதுக்கு இல்லை. ரோஸ் கார்டன். நம்ம ரோட் யூசர் டேக்ஸ்னு இந்தியாவில் ஒரு தடவை வண்டி வாங்கும்போது கட்டுவோம். இங்கே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வருஷம் ரெஜோன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட். அதை பே பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு மோட்டர் பைக்கு $550. ஆனால் ஒரு காருக்கு $130. $130ன்னு சொல்லும்போது 6500 ரூபாய் மாதிரி. அதுவே மோட்டர் பைக்குக்கு 25,000 பக்கம் வருது இந்தியன் ரூபாய் கணக்கில்.
இது லேக்லேண்ட் குயின் க்ரூஸ்னு சொல்லுவாங்க. இந்த இந்த க்ரூஸ் எங்களோட ரோட்டோருவா ரொம்ப பாப்புலராக இருக்கிறதே வந்து இந்த லேக்குக்கு தான். இந்த லேக்கில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி விஷயம் இதில் க்ரூஸ் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே அதில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி லன்ச் அந்த மாதிரி மீல் கூட சாப்பிட்ற ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போது இந்த க்ரூஸை நிறுத்திட்டாங்க. இந்த கம்பெனி லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, பூண்டி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு நிறுத்திட்டாங்க க்ரூஸை. இந்த லேக் வந்து 45 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. இங்கே ஒரு மேரத்தான் ரொம்ப பாப்புலர். ஏன்னா மேரத்தான் யூஸ்வலாக 40 45 கிலோமீட்டர் ஏதோ இருக்குமே. அதனால் இந்த லேக்கை சுற்றி வர்றது ஒரு ப்ராப்பர் ரன், ஃபுல் மேரத்தான் ஓடின கணக்கு. அது இங்கே ஒரு மேரத்தான் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பாப்புலராக இந்த கண்ட்ரியிலேருந்து எல்லா மூலையில் இருக்கிறவங்களாம், மூலை முடுக்கில் இருக்கிறவங்களாம் வருவாங்க, வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போவாங்க. இந்த லேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு 2 கலரில் தெரியும், ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில். நல்ல ஒரு சன்னி டே இருக்கிறனால இன்றைக்கி ஒரு பார்ட் ஆஃப் த லேக் ஒயிட் கலர்லேயும், இன்னொரு பார்ட் ஆஃப் த லேக் ப்ளூ கலர்லேயும் தெரியும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்கே இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட், இந்த தெர்மல் ஆக்டிவிட்டினால் சல்ஃபர் கண்டென்ட்னால அந்த கலர் டிஃப்ரென்ஸ். ஒரு பார்ட் ஆஃப் த லேக்லேருந்து மட்டும் சல்ஃபர் செக்ரேட் ஆகுறது அந்த பார்ட் ஆஃப் த லேக்கோட கலரை மாற்றிடுது. ரோட்டோவாவில் இன்னொன்று பார்க்க கிடைக்கும், மௌரி கல்ச்சுரல் டான்ஸ், மௌரி கல்ச்சுரல் ஷோஸ். அதெல்லாம் இவங்க அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதை பார்க்குறதுக்குன்னே உலகத்துலேருந்து எல்லா பக்கத்தில் இருந்தும் மக்கள் இங்கே வர்றது உண்டு. நியூசிலாந்து வந்து முதல்ல இறங்கினோடனே ஆக்லாண்ட்லேருந்து முதல் டூர் குரூப்ஸ் கூட்டிகிட்டு வர இடமே இந்த ரோட்டோருவா தான். ரொம்ப பாப்புலர் டூரிசம்க்கு. சம்மர் டைமில் பாப்புலர், வின்டர் டைமில் ஒரு ஸ்லீப்பிங் டவுன், ரொம்ப குவைட்டாக இருக்கும். அந்த அம்மா வர்றது நோட்டீஸ் பண்ணல. இங்கே மௌரி டான்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. புல்மேன் ஹோட்டல் ஒரு யூஷுவல் அக்கார் குரூப்போட ரொம்ப பாப்புலரான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது. கெஃபேஸ் யூஸ்வலாக நம்ம ஊரில் பேக்கரின்னு சொல்கிற மாதிரி இங்கே கெஃபேஸ் இருக்கும். கெஃபேஸ் 5-5:30 மணிக்கு யூஸ்வலாக க்ளோஸ் ஆகும். மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து 8-10 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ரோட்டோருவாவோட ஒரு ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல், 225 பெட் ஏதோ இருக்குது.
இந்த இடத்துல எல்லாம் ஒரு தெர்மல் ஆக்டிவிட்டி யூஸ்வலாக இருக்கிற இடம். இப்போ மழை பெய்யாததுனால கொஞ்சம் குவைட்டாக தெரியுது. வரைக்கும் யூஸ்வல். இங்கே பின்னாடி கோப் வந்துட்டான்னா ஹபிபி, இட்ஸ் நாட் இல்லீகல், இட்ஸ் நாட் லீகல். இங்கே இந்த பன்னிங்ஸ் வேர்ஹவுஸ்னு சொல்கிற இந்த ஸ்டோர் வந்து எலக்ட்ரிக்கல், கார்பென்ட்ரி, அந்த மாதிரி பெயிண்டிங், இந்த விஷயம்லாம் விற்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட். நம்ம ஊரில் ஹார்ட்வேர் ஷாப்னு சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஹார்ட்வேர் சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். என்ன வேணும்னாலும் கிடைக்கும். நம்ம மஹிந்திரா ஷோரூம், இசூசு, மஹிந்திரா, சிட்ரோன், ஃபுஜோ. இந்த ஜூசி வேன் முன்னாடி நிற்கிது தெரியுதுங்களா? இது வந்து கேம்ப் வேன். என்னென்னா இதுக்குள்ளேயே சில ஜூசி வேன்ஸில் பெட்ஸ் இருக்கும், டாய்லெட்ஸ் இருக்கும். அப்போது யூரோப்பியன் மக்கள் பேக் பேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேக் பேக்கிங் பண்ணுறதுக்கு நியூசிலாந்து வர்றவங்க இந்த மாதிரி வண்டிங்க எடுத்துப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அக்காமடேஷன் செலவு கம்மி. போகிற ஊரில் ஏதாவது வேலை தேடிக்கிட்டு ஒரு மாதம் நிறுத்தி ஊரை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் மெதுவாக அப்படியே கிளம்பிடுவாங்க அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. அக்காமடேஷன் தேட வேண்டிய ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கேம்பர் வேன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப ஜாஸ்தி. Waterloo liquor store. எப்போது ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரிப் போவோம், அதுவும் வீடியோவாக எடுப்போம்.
7 மணி ஆச்சு, இன்னும் சன்செட் ஆகலை. 8:30 மணி மாதிரி ஆகும்போது சன்செட் ஸ்டார்ட் ஆகும். 8:15 8:30 அந்த மாதிரி ஒரு டைமுக்கு. ஸ்கூல் ஜோனில் இருக்கும், ஸ்லோ பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. 3 மணிக்கு இங்கே ஸ்கூல் முடிஞ்சிடும். 3:15 மாதிரி டைமில். இல்லாட்டி இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட் கம்மியாக தான் போகணும். இங்கே வீடு சேல் பண்ணுறதும் ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு சொல்லாமே. ஏன்னா இப்போ இந்த முன்னாடி வர ஒரு மஞ்சள் போர்டு தெரியுதுங்களா, அது வந்து அந்த வீடு சேலுக்கு இருக்குதுன்னு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அங்கே போர்டு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு சனிக்கிழமை இல்லாட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் ஹோம்னு சொல்லுவாங்க. யார் வேணாலும் போய் உள்ளே போய் பார்க்கலாம் அந்த வீடு எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு வரலாம். பார்த்து பிடிச்சிருச்சுன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கிட்ட ஒரு ஆஃபர் பேசுவாங்க. அதில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. இங்கே நெகோஷியேஷன் சொல்லுவாங்க, அது யூஷுவல் நம்ம பேரம் பேசுகிற மாதிரி பேரம் பேசி வாங்கிறது. இல்லாட்டி ஆக்ஷன் ஏலத்தில் எடுப்பாங்க. இல்லாட்டி டெட்லைன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டியில் வைப்பாங்க இங்கே. அது நெகோஷியேஷன் ரொம்ப பாப்புலர், ஆக்ஷன் இன்னொன்று ரொம்ப பாப்புலர். இந்த ஊரில் இப்போது ஆவரேஜ் வீட்டோட ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து 2.5 கோடி வரைக்கும் போயிட்டுருக்கு இந்தியன் காசுக்கு. பட் இங்கேத்த காசுக்கு அது 5 லட்சம் நியூசிலாந்து டாலர் மாதிரி அது ஆவரேஜ் இங்கே கிடைக்கும். 1 மில்லியனுக்கும் வீடு இருக்கும், 1.5 மில்லியனுக்கும் பெரிய வீடெல்லாம் இருக்கும். அது 10 லட்சம் 15 லட்சம் நியூசிலாந்து டாலர் மாதிரி கணக்கு வருது. 5 கோடி 7.5 கோடி மாதிரி விலைக்கு. இந்த ஸ்டாப் சைனில் நிறுத்தி 3 செகண்ட் வீல் ஸ்டாப் ஆகி தான் எடுக்கணும். இல்லாட்டி பின்னாடி காப் இருந்தால் தான் பிடிப்போம். ஜோனில் இருக்கும், அதனால் கொஞ்சம் தைரியமாக போகலாம். இன்றைக்கி நமக்கு 100 ஜோனுக்கு போக கிடைக்கல, இன்னும் ஒரு நாள் போவோம். ஆம்புலன்ஸ் வெளியே வருது. இங்கே ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. இங்கே ரொம்ப யூஷுவல் இந்த ரிட்டையர்மெண்ட் வில்லேஜ்னு சொல்கிற இந்த ஸ்டைல் ஆஃப் லிவிங். அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே வந்து தங்கிக்கிறதுக்கு. இன்றைக்கி பெருசாக எதுவும் பார்க்க கிடைக்கல, ஆனால் இது ஒரு குட்டி டவுன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம், வியூ வர்றதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுவோம். சரி, வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.